ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஆப்டிடியூட் அரவிந்த்பா. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கழிச்சு நம்ம வீடியோல மீட் பண்றோம். ஐபிபிஎஸ் பிஓ நோட்டிபிகேஷன் வந்த அப்புறமா இப்பதான் நம்ம மீட் பண்றோம். ஏன் இந்த வீடியோ மேக் பண்றேன் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்கா ஆர்ஆர்பிக்குன்னு ஓகே ஐபிபிஎஸ் பேங்க் எக்ஸாம்ஸ்ல ஆர்ஆர்பி பிஓ கிளர்க் வந்து ஒரு தனி கேட்டகரி ஆஃப் ஆஸ்பிரன்ஸே இருக்காங்க. நான் போனா ஆர்ஆர்பி தான் போவேன், ஏன்னா மோஸ்டா லேடிஸ் ஓகேவா. ஏன்னா இது ஃபுல்லாவே வந்து ஸ்டேட் போஸ்டிங்ஸ் தான். நீங்க எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்றியோ அந்த ஸ்டேட்டுக்கான போஸ்டிங்ஸ் தான் இருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ நிறைய பேர் வந்து மொபைல் ஆப்ல, டெலகிராம் குரூப்ல பர்சனலா வந்து நிறைய மெசேஜ் ரிப்பீட்டடா கேட்டீங்க. சார் உங்க வீடியோ வந்து ஐபிபிஎஸ் நோட்டிபிகேஷன் வீடியோ பார்த்தேன், அண்ட் நியூஸ் பேப்பர் வீடியோ ப்ரிப்பரேஷன் வீடியோ பார்த்தேன். பட் ரொம்ப நாளா வந்து எனக்கு கரெக்டான கைடன்ஸே கிடைக்காம இருந்தேன். பட் இப்போ உங்க சேனல் பார்த்த அப்புறமா ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஒரு நிறைய கமெண்ட்ஸ்ல நான் படிச்சிருந்தேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கண்டிப்பா ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டை தான் நான் உங்களுக்கு டெலிவர் பண்ணுவேன்றத நான் உறுதியா இருக்கேன்ப்பா. ஓகே. ஸோ கண்டென்ட்டை விட்டு தேவையில்லாம கிளாஸஸ் வந்து என்னுடைய செஷன்ல இருக்கவே இருக்காது. ஸோ அது எல்லாருக்குமே ஆல்ரெடி ஃபாலோ பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். சரி, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க் கிளியர் பண்றதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீ கிளியர் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ எவ்வளோ பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதில் 1% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக கிளியர் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான். இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் கிளியர் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஸோ என்னுடைய கைடன்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற பர்சனல் கைடன்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் சொல்கிறது ஒன்று தான். ஸோ வேகன்சிஸ் நம்பரை பார்க்காத, சரியா. பட் இந்த வருஷம் நல்ல வேகன்சி தான். 13,207 வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. பட் நீ நம்ம ஸ்டேட்டுக்கு என்னன்றத பாருங்க, ஓகேவா. ஸோ நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். ரிப்பீட்டர்ஸ் வந்து ஒரு 2 வருஷம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், 3 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸை எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், ஸோ மற்ற ஸ்டேட்ஸ்க்கு அப்ளை பண்ணலாமா, மற்ற ஸ்டேட்ல அப்ளை பண்ணா அங்கே லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்ல நம்ம ஃபெயில் ஆயிடுமா, இல்லை அதுல ஏதாச்சும் பிரச்சனை வருமான்ற குழப்பம் எல்லாமே இருக்கு. நான் ஃபர்ஸ்டே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன். நீ எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ பர்டிகுலரா நம்ம தமிழ்நாட்டில இருந்து ப்ரிப்பேர் பண்றவங்க ஸோ கொஞ்சம் அதர் ஸ்டேட்ஸும் வந்து கன்சிடர் பண்ணுங்க. ரிப்பீட்டர்ஸ்க்கு சொல்றேன். ஈவன் பிகினர்ஸா இருக்கு அப்படின்னா பிஓ வந்து அதர் ஸ்டேட்டுக்கும், கிளர்க்கை வந்து நம்ம ஸ்டேட்டுக்குமே வந்து அப்ளை பண்ணுங்க. ஒரு நல்ல சேஞ்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு, ஓகேவா, என்னுடைய ஃப்ரெண்டு வந்து கர்நாடகா ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணி நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவர் தான். நம்ம கர்நாடகா ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணி எழுதி இப்போ கரெக்டாக கர்நாடகாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் நிறைய தமிழ் பசங்க அப்ளை பண்ணி கர்நாடகா ஸ்டேட்டுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகே. ஸோ அதனால வந்து இதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். நீங்க என்ன பண்ணணுன்றது நான் அடுத்து சொல்றேன், சரியா. ஸோ இதுல வேகன்சிஸ் போஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஸோ என்னை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஒரு 8 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, மேக்ஸ்ல 8 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. அண்ட் வேரியஸ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிட்டு ஸோ இப்போ மேக்ஸ் ஆப்டிடியூட் மென்டராக வந்து நான் கரண்ட்டாக எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய ஷார்ட். இப்போ கரண்ட்டாக நான் ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, சரியா. ஸோ இதை மென்ஷன் பண்றேன். ஸோ நான் சொல்றத நல்லா நமக்கு தமிழ்ல பார்த்துட்டு ட்ரஸ்டட் ஸ்டடி பிளான். ஓகே, ட்ரஸ்டட் ஸ்டடி பிளான், அது எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே. ஐபிபிஎஸ் கிளர்க்கோட வேகன்சி டேபிள பாக்குறப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா 468 வேகன்சிஸ். ஓகே. கிளரிக்கல் வேகன்சிஸ் நம்பரை பார்க்காத, பட் இது ஒரு பெரிய வேகன்சி தான் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. ஸோ 468 வேகன்சிஸ் தமிழ்நாட்டில் மட்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம நினைக்கிற மாதிரி நான் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு போட்டி போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போய் பார்த்தாலும் தெரியும். நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்து தமிழ்நாடு ஸ்டேட்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து டிஃபர் ஆகுதுன்றது எல்லாமே வந்து இருக்கு. ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். பிகினரா இருக்கு அப்படின்னா கிளரிக்கலுக்கு தமிழ்நாடு ஸ்டேட்லயே அப்ளை பண்ணுங்க. அண்ட் ரிப்பீட்டடா நீங்க வேற வேற எக்ஸாம்ஸ்ல வந்து கிட்ட போய் ஃபெயில் ஆகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுங்க, சரியா. கர்நாடகா ஸ்டேட்டுக்கு 800 வேகன்சிஸ். ஓகே. ஸோ கேரளால பார்த்தா அப்படின்னா 350 வேகன்சிஸ். ஸோ மேபி நீங்க வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவில் கனெக்ஷன்ஸ் ஒரு சில பூர்வீகமா இருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி கர்நாடகாவுக்கு இருக்கீங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்ஸுக்குமே வந்து கண்டிப்பா உங்க அனலைஸ் பண்ணுங்க, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஓகே ஒரு டைம் இந்த ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியை மட்டும் ஒரு டைம் அந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணி எழுதுவோன்றத கன்சிடர் பண்ணி எழுதுப்போம், சரியா. நெக்ஸ்ட் ஐபிபிஎஸ் பிஓ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி பிஓல தமிழ்நாட்டில் 200 வேகன்சிஸ்,
அண்ட் கர்நாடகா ஸ்டேட்டுக்கு 500 வேகன்சிஸ். நான் ஏன் மென்ஷன் பண்றேன்னா, இப்போ இவ்வளவு வேகன்சிஸ் வர காரணம் என்ன அப்படின்னா, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓல செலக்ட் ஆயிட்டு அகைன் வந்து ஐபிபிஎஸ் பிஓ ரிசல்ட் லேட்டரா தான் வரும். ஸோ லாஸ்ட் இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ 2 பேர் வந்து ஒரே ஒருத்தர் 2 போஸ்டிங் வந்து இருக்கும். இதுல ஜாயின் பண்ணிடுவாங்க. ஜாயின் பண்ணிட்டு வேலையை விட்டு அந்த ஐபிபிஎஸ் செலக்ட் பண்ண பேங்குக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. சரியா? ஸோ இதனாலே ஏகப்பட்ட குளறுபடி இருக்கு. இது தப்பு வந்து வேகன்சிஸே வரலன்றது நம்ம மேல ஃபால்ட் கிடையாது. பட் செலக்ட் ஆனவங்களுக்கு மேல வர ஃபால்ட் தான். ஓகேவா? 80% ஆஃப் வேகன்சிஸ் வந்து இப்படிதான் வந்து ஆர்ஆர்பி போஸ்ட்ல வந்து காலியாகி போயிட்டே இருக்குப்பா. ஓகே, ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா தான் நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும். அண்ட் இந்த வாட்டி தெளிவா அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, முன்னாடியே வந்து ஐபிபிஎஸ் பிஓவோட ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் ஆர்ஆர்பி கிட்ட வர போறாங்க. ஸோ இதுல தெளிவா இருக்கு. பட் இந்த வேகன்சிஸ் எல்லாமே அடுத்த வருஷம் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆக வாய்ப்பே கிடையாது. சரியா? பட் இந்த டைம் ப்ரிப்பேர் பண்றது தான். ஸோ ஒரு நல்ல மைண்ட் செட்டோட கொஞ்சம் நல்லா ஐ ஓப்பனரா வச்சு கன்சிஸ்டண்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படின்னா ஈஸியா தூக்கிடலாம். அண்ட் ரிப்பீட்டடா இருக்கீங்க அப்படின்னா, கட் ஆஃபை பத்தி பயமா இருக்கு அப்படின்னா, கர்நாடகாவுக்கு ஒரு டைம் போட்டு எழுதுங்க. கண்டிப்பா ரிப்பீட்டர்ஸ்க்கு போஸ்டிங் கிடைக்கும்பா. ஓகே, சரி. ஸோ முக்கியமான டேட், நம்ம இந்த வீடியோ வந்து ஒரு நோட்டிபிகேஷன்ல என்ன தேவை அண்ட் ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை நான் கம்ப்ளீட்டா சொல்ல போறேன். ஓகேவா? ஸோ முக்கியமான டேட் என்னது, ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கான டேட்டு 21st லாஸ்ட் டேட். சரியா? செப்டம்பர் 21st லாஸ்ட் டேட்டு. ஆல்ரெடி 10 days வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ வந்து நான் ஒரு 10 days கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்றேன். கொடுக்கணுமா வேணாமான்னு யோசிச்சு தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். பட் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பிகினர்ஸ் என்னை நம்பி நிறைய பேர் வந்து கேட்டீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் ப்ரெசென்ட் பண்றேன். ரைட். அதுக்கு அடுத்து நீங்க முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்ன, ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போன்னு பார்க்கணும். சரியா? ப்ரிலிமினரி எக்ஸாம் நவம்பர் டிசம்பர்ல தான். ஓகே, ஸோ செப்டம்பர், இந்த செப்டம்பர் ஃபுல் மந்த் இருக்கு, அக்டோபர் நவம்பர். சரியா? கிட்டத்தட்ட ஒரு 3 months வந்து நமக்கு சாலிடா இருக்கு. ஓகே, 90 days வந்து கண்டிப்பா இன்னிலிருந்து கனெக்ட் பண்ணாலும் 90 days வந்து ப்ரிலிம்ஸ்க்கே நல்லா டைம் இருக்கு. ஸோ இந்த ப்ரிலிம்ஸோட ஃபோக்கஸ் எல்லாமே எப்படி பண்ணணுன்றத நான் 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மெயின் எக்ஸாம் எங்க டிசம்பர்ல. நான் எல்லா வீடியோஸும் சொல்றது தான், ப்ரிலிம்ஸை ஒரு மாதிரியும் மெயின்ஸை ஒரு மாதிரியும் அப்ரோச் பண்ணுவீங்க. பட் யாராச்சும் ஸ்பெசிஃபிக்கா நான் ஆர்ஆர்பி பிஓக்கு தான் ப்ரிப்பேர் பண்றேன், ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு தான் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா நல்லா சொல்றேன், ப்ரிலிம்ஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்க. சரியா? ஒரு 2 months வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிலிம்ஸ்க்காகவே வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்க. மெயின்ஸுக்கு வெறும் கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, சரி. மெயின்ஸ்ல வந்து ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்த அப்புறமா மெயின்ஸோட ரிசல்ட், மெயின்ஸ்க்கான எக்ஸாம் வந்து பார்த்தா ஒரு 15 days தான் டைம் இருக்கும். ஓகே, அந்த 15 daysல உட்காந்து நம்ம என்ன பண்ணணுன்றத புதுசா நிறைய பேர் வந்து படிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த தப்பை மட்டும் பண்றாத. ஸோ நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜிஸை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வா. உனக்கு ஒரு கரெக்டான கைடன்ஸ் வந்து ஓகேடா, நம்ம கரெக்டான மென்டாரை தான் நம்ம பார்த்துருக்கோன்ற கான்ஃபிடன்ஸ் இந்த வீடியோ முடியல உனக்கு தெரியும். ஓகே, சரிப்பா. ரிசல்ட் வந்து ஜனவரியில கொடுத்துட்றாங்க. இன்டர்வியூவும் ஜனவரி எண்டு இல்லை பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல முடிச்சுட்டு உனக்கு போஸ்டிங்ஸ் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயருக்குள்ளவே வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு நான் வந்து ரெடி பண்ணிடுறாங்க. ஓகே, சரி. நல்ல தெளிவான ஒரு மைண்ட் செட்டோட தான் வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஐபிபிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஐபிபிஎஸ் கிளர்க்கும் ஐபிபிஎஸ் பிஓ இதை முடிச்ச அப்புறமா அடுத்து ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க்கை தான் எடுக்கிறாங்க. இந்த டைம் வந்து நல்ல ஒரு மைண்ட் செட்டோட தான் எடுத்திருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா அடுத்து வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லாம் இருக்கும். ஐபிபி ஏன்னா 2 எக்ஸாமே செலக்ட் ஆயிருக்கு சார்னா, அப்போ இதை செலக்ட் பண்ண போயிட்டாங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் கிடைக்கும். அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு கொஞ்சம் சான்சஸ் கிடைக்கும்பா. ஓகே, சரி. நான் உனக்கு இங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ட்ரஸ்டட் ஸ்டடி பிளான். சார், ட்ரஸ்டட் ஸ்டடி பிளான் என்ன சார் அப்படின்னா, முதல்ல உன்னை நீங்க நம்பணும். ஓகே, நம்மளால ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளியர் பண்ண முடியும், நம்ம படிக்கிற மெத்தட் வந்து கரெக்டாக தான் படிச்சுட்டு இருக்கோம், இல்லை எப்படி படிக்கணும்னு ஐடியா இல்லை அப்படின்னா இப்போ என்னோட வீடியோ பார்த்துருக்கேன்னா நான் கரெக்டாக தான் சொல்லுவேன் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் வந்து உனக்கு கிரியேட் ஆகணும். சரியா? முதல்ல உங்க மேல ட்ரஸ்ட் வைங்க. ஓகே, நம்மளால முடியும். நீ பிகினரா இருந்தாலுமே, ஓகே, பிகினரா இருந்தாலுமே நம்ம ட்ரை பண்ணுவோம். முதல்ல புஷ் வந்து நீ கொடுக்கணும். ஓகே, உன்னை நீயே புஷ் பண்ணிக்க. ஸோ இதை வந்து இந்த இந்த பிளானரே எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா உனக்கு வந்து ஒரு 4 ஃபேஸா கொடுத்துருக்கேன். சரியா?
phase 1, phase 2, phase 3, phase 4. Okay, phase 1, phase 2, phase 3. just இத பாரு, phase 1ல prelims preparation தான். ஓகேவா? phase 1ல வந்து prelims preparation நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. phase 2ல prelims-க்கு final push. இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் 11 நவம்பர்ல இருந்து 20 நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் உடனடியே புஷ் பண்றேன். ஏன்னா எக்ஸாமோட டேட் பார்த்தல, எக்ஸாமோட டேட் எப்போ கொடுத்துருக்காங்க? ஆன்லைன் ப்ரீலிமினரி எக்ஸாம் நவம்பர், ஓகே, டிசம்பர். அதாவது நவம்பர் எண்டுல பிஓக்கும் டிசம்பர் ஸ்டார்டிங்ல கிளர்க்குக்கும் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும். சரியா? அதனால ப்ரிலிம்ஸை ஃபோக்கஸ் பண்றதுக்குன்னே. ஸோ இன்னைக்கு டேட் என்ன? செப்டம்பர் 10. ஓகே, செப்டம்பர் 10, அக்டோபர் 10, நவம்பர் 10. புரியுதா சொல்றது? ஸோ இதுல இருந்து 2 மாசம் ஃபுல்லாவே வந்து நீ எங்க இருக்க போற? ப்ரிலிம்ஸ்ல மட்டும்தான் இருக்க போற. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாதான் மெயின்ஸ். ஓகே, உனக்கு ப்ரிலிம்ஸ் இந்த 2 மாசம் வந்து நல்லா நீ ப்ரிப்பேர் பண்ணிட்ட அப்படின்னா ஸோ மெயின்ஸை வந்து அசால்ட்டா அடிக்கலாம். ஏன்னா இந்த ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஒரு 60%, 70% டிஃபிகல்ட் சம்ஸ் எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிடணும். அப்படிதான் நீ ப்ரிப்பேரே பண்ணணும். வெறும் 2 சப்ஜெக்ட் தான். நான் சப்ஜெக்ட்க்கு அடுத்து வரேன். முதல்ல இந்த 4 ஃபேஸை வந்து மைண்ட்ல வச்சுக்கோ. ஃபேஸ் 1 வந்து என்ன? ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ண போறோம். ஃபேஸ் 2 அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்றதுக்கு இந்த 10 நாள்ல ஃபுல்லா மார்க் டெஸ்ட்டை போட்டு ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஃபேஸ் 3 மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்றேன். ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச உடனே மெயின்ஸுக்கு போயிடணும். நான் சொல்றேன், ஃபேஸ் 3ல இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் உன்னோட ப்ரிப்பரேஷன் கிட்டத்தட்ட 1 மாசம் ப்ரிப்பரேஷன். ஃபேஸ் 4 இன்டர்வியூ. ஏன்னா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓக்கு இன்டர்வியூ இருக்கு. ஃபைனலா முடிச்ச அப்புறமா ஒரு முக்கியமான கோல்டன் ரூல்ஸை மட்டும் நான் சொல்றேன். ஓகேவா? ஒரு 5 கோல்டன் ரூல்ஸ் வந்து நான் உனக்கு சொல்றேன். அதை ரிப்பீட்டடா மைண்ட்குள்ள நீயா சொல்லி பார்ப்போம். ஓகே, அரவிந்த் சார் இதெல்லாம் சொன்னாரு, கண்டிப்பா இதெல்லாம் நம்ம நம்பணும். முழு நம்பிக்கை வை. ஓகேவா? ஸோ இந்த 8 வருஷத்துல நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆஸ்பிரன்ஸும் சரி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் அவன் பார்த்துட்டு தான் இருக்கான். அவன் இன்னும் எங்கிட்ட கைடன்ஸ் கிட்ட தான் இருக்கான். பட் ஆனா என்னை நம்பி கரெக்டா என்ன மட்டுமே வந்து ஃபாலோ பண்ண ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே இன்னைக்கு எவ்வளோ ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் கிரேட்ஃபுல்லா எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இன்னமும் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டே கிளாஸ் எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் அந்த ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ் தான். சரியா சார்? நீங்க விட்டுறாதீங்க சார். நம்ம ஆஸ்பிரன்ஸ்க்கு எல்லாமே வந்து நீங்க அவ்வளோ ரீச் இல்லை, பட் ஆனால் உங்க கண்டென்ட் வந்து குவாலிட்டியான கண்டென்ட் இருக்கு, தயவு செஞ்சு இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி ஸோ அவங்களுடைய பிளெஸிங்ஸ் தான் எனக்கு இன்னும் வந்து இன்னும் கொண்டு போயிட்டே இருக்கு. ஸோ நான் கண்டிப்பா அதை இன்னும் நான் பண்ணிட்டு தான் இருப்பேன்ப்பா. ஓகே, சரி. ஸோ நல்லா பார்த்துக்கோ. மொத்தம் 4 ஃபேஸா வந்து இந்த எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணேன். முதல்ல ஃபேஸ் 1 ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன், ஃபேஸ் 2 ப்ரிலிம்ஸ் அந்த 10 நாள் வந்து உடனே எக்ஸாமுக்கு புஷ் பண்ண போறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம் முடிச்ச கையோட மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறேன். அந்த கான்ஃபிடன்ஸ் வேணும். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவேன், கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவேன் சார். நான் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்த பிறகு தான் சார் மெயின்ஸுக்கு படிப்பேன் அப்படின்னு கேட்டா 15 டேஸ்ல ஒன்றும் பண்ண முடியாது. அதையும் முன்னாடியே சொல்லிடுறேன். ரைட்பா? ஸோ ஒவ்வொரு ஃபேஸா போறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், 2 மாசம் இருக்கு அப்ராக்சிமேட்டா. சரியா? 2 மாசம் ப்ரிலிம்ஸ்க்கு அப்ராக்சிமேட்டா 2 மாசம் இருக்கு. ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸோட எக்ஸாம் பேட்டர்ன், ப்ரிலிம்ஸோட எக்ஸாம் பேட்டர்ன் பாரு. ஆல்ரெடி நான் ரொம்ப வருஷமா ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரன்ஸுக்கு தெரியும் ஆர்ஆர்பினாலே அவன் இப்படிதான் கேட்பான்னு. ஓகேவா? பட் ஆனால் பிகினர்ஸ்க்கு என்னன்றதை தெளிவா பார்த்து வச்சுக்கோ. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ், அதாவது கிளரிக்கல் போஸ்ட். ஓகே, கிளரிக்கல் போஸ்ட்ல ப்ரிலிம்ஸ்க்கு 2 சப்ஜெக்ட் தான், ரீசனிங் அண்டு மேக்ஸ். மேக்ஸ்னா மேக்ஸ் நிறைய வார்த்தை சொல்றாங்க. மேக்ஸ், ஆப்டிடியூடு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், நியூமெரிக்கல் எபிலிட்டி எல்லாமே வந்து ஆப்டிடியூடு தான். சரியா? ஸோ ஒவ்வொருத்தரோட டிஃபிகல்ட்டி லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த டெர்மினாலஜிஸ் கொண்டு வந்து மாத்திட்டே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ்ல. சரியா? ஸோ ரீசனிங்ல எத்தனை கொஸ்டின்? 40 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் மார்க் 40, டைம் வந்து பார்த்தேன் அப்படின்னா 25 மினிட்ஸ். மேக்ஸுக்கு 40 கொஸ்டின்ஸ், 40 மார்க்ஸ், 20 மினிட்ஸ், 45 மினிட்ஸ். ஓகே, ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா மீடியம் ஆஃப் எக்ஸாம் வந்து நமக்கு தமிழ்லேயே இருக்கும்பா. ஓகேவா? யாராச்சும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ண ஹிஸ்ட்ரிலாம் இருக்கு. நீ தமிழ் மீடியமா இருந்தா அப்படின்னா தயவு செஞ்சு பயப்படாத. ஸோ கான்ஃபிடென்ட்டாக வந்து இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் நீங்கள். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸும் வந்து நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாமுக்கு கன்சிடர் பண்ணி ஸோ நடுவில் ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல போஸ்டிங்கில் வந்து இருக்காங்க. ஓகே, அதனால ப்ரெஷராக யாராவது தமிழ் மீடியம் இருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி பயப்படவே பயப்படாது. ஓகேவா? சரி, இது வந்து பிஓக்கு.
பிஓக்கு வந்து ஸ்கேல் 1ல அதே தான், பிளஸ் என்னமோ அதே தான். இங்க பார்த்தா அப்படின்னா நியூமெரிக்கல் எபிலிட்டி, இதுல பார்த்தா அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு. டிஃபிகல்ட்டி லெவல் மாறும். ஓகே, டிஃபிகல்ட்டி லெவல் மாறும். நியூமெரிக்கல் எபிலிட்டிக்கும் குவான்டிடேட்டிவ் லைட்டா டிஃபிகல்ட்டி மாறும். ஓகே, ஸோ சேம் பேட்டர்ன் தான். 80 கொஸ்டின்ஸ், 80 மார்க்ஸ், 45 மினிட்ஸ். செக்ஷனல் டைமிங் ரீசனிங் வந்து 25 மினிட்ஸ்ல அதுவாகவே க்ளோஸ் ஆகி நெக்ஸ்ட் மேக்ஸுக்கு மூவ் ஆயிடும். ஸோ நம்மளோட டார்கெட் வந்து என்ன அப்படின்னா, ப்ரிலிம்ஸோட டார்கெட், சரியா? ப்ரிலிம்ஸோட டார்கெட் வந்து உடைய ஸ்பீடையும் உடைய அக்யூரசியும் மட்டும்தான் பார்க்கணுமே. உடைய ஸ்பீடையும் அக்யூரசி மட்டும்தான்ப்பா, சரியா? ரொம்ப ரொம்ப ஸ்பீடு வேணும் சார். அது ஏதோ பண்ணுவோம். ஸ்பீடுன்றது எப்படி சார் அப்படின்னா, ஸ்பீடுன்றது மேக்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு பக்கம் உனக்கு டேபிள்ஸ், ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ் இதெல்லாம் வந்து அடிஷன் சப்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாஸ்டா பண்ணணும். இன்னொரு பக்கம் நீ வந்து உன்னோட கை வேகமா இருக்கணும், சரியா? மைண்ட் எல்லாமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ என்னோட மேக்ஸ் கிளாஸோட பத்தி நான் சொல்றேன். ஸோ உனக்கு அதுல வந்து பார்த்தா அப்படின்னா பேசிக்ஸ், கான்செப்ட் கிளாரிட்டி, ஷார்ட்கட்ஸ் அப்ரோச் எல்லாமே வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு வீடியோ கோர்ஸ் வந்து இருக்கும். அது அடுத்து வரேன். முதல்ல வந்து உன்னுடைய பிளானை வந்து நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்து, முதல்ல நம்ம அந்த ஃபேஸ் 1ல இந்த 2 மாசம், ஓகேவா? இந்த 2 மாசம் வந்து உங்க ஸ்பீடும் அக்யூரசியும் மட்டும்தான் நீ இம்ப்ரூவ் பண்ணணுமே. ஓகே, சரி சார். டெய்லி ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டும் இருப்பீங்க கண்டிப்பா. ஏன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கும்போது அவன் என்ன பண்றான், போயிட்டு வேலைக்கு போய் சேர்ந்துறான், அது கிளியர் ஆகாதுன்னு சொல்லிட்டு திரும்ப வேலைக்கு போய் சேர்ந்த அப்புறமா வந்து மைண்டு வந்து வேலை எக்ஸாம் மேலேயே இருக்கும். சரி ஒரு நம்ம சைட் பை சைட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு வந்து நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ், ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரி ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து மெசேஜ் எல்லாம் படிச்சிட்டேன், சரியா? எனக்கு வர மெசேஜ் எல்லாம் எடுத்து பார்த்து ஃபில்டர் பண்ணும்போது ஓகே, 2 பேர் தான். உன்னை இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவன், இன்னொருத்தன் சும்மா ட்ரை பண்ணுவோம்னு இருக்கிறவன், அவ்வளவுதான். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவன் ஒரு வேலையில சேர்ந்துனே வந்து படிச்சுட்டு இருக்கான், ஃபுல் டைமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அவனோட இன்ட்ரெஸ்ட், அவனோட கன்சிஸ்டன்சி, அவனோட ப்ராக்டிஸை பொறுத்து அவனுக்கு போஸ்டிங் உண்டு. சும்மா ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்றோம், கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பான். ஓகே, ஸோ நான் செகண்ட் கேட்டகரிக்கு போல, அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு தான் நீ வேலை செய்யற அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ஒரு 4-5 மணி நேரம் டைமை வந்து உனக்காக எடுத்து வச்சுக்க. நீ ஏர்லி மார்னிங் எழுந்துக்க, லேட் நைட் தூங்கிக்க, எப்படினாலும் இந்த ஒரு 5 ஹவர்ஸ் எடுத்து வச்சுக்கோ. ஓகே, ஃபுல் டைமா ப்ரிப்பேர் பண்ற அப்படின்னா கண்டிப்பா 8ல இருந்து ஒரு 10 ஹவர்ஸ் வந்து ஃபுல்லா உட்காந்து படிங்க. ஓகேவா? நான் சொல்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணு. ஸோ குவான்ஸ்க்கு ஒரு 4 ஹவர்ஸ் மேக்ஸிமம், ரீசனிங்க்கு ஒரு 4 ஹவர்ஸ், இங்கிலீஷ்க்கு ஏன்னா மெயின்ஸ்ல வந்து இங்கிலீஷ் இருக்கு, அண்ட் மார்க் டெஸ்ட்டுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 ஹவர்ஸ் ஆவது வந்து பண்ணணும். இது வந்து உங்களோட டெய்லி பிளான்ல இன்க்ளூட் பண்ணணும். எப்படி சார் டெய்லி பிளான்ல இன்க்ளூட் பண்ணணும்? முதல்ல நான் ஒன்னொன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷுக்கு போயிடலாம். இங்கிலீஷ் வந்து மேபி ப்ரிலிம்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் இல்லைனாலும், ஆனால் மெயின்ஸ்ல வந்து கண்டிப்பா அது மெயினான ஒரு ஸ்கோரிங் ஏரியாவா நீ கன்சிடர் பண்ணணும், சரியா? ஜஸ்ட் வந்து ஏன்னா எல்லாருடைய டார்கெட்டுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க, மேக்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ரீசனிங்கு, கம்ப்யூட்டரு, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் கேட்டகரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்போது இங்கிலீஷ் பார்த்து அப்படின்னா பர்டிகுலரா ஆர்ஆர்பியில், ஓகே, பர்டிகுலரா ஆர்ஆர்பியில் வந்து எனக்கு ஒரு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, சிலபஸ் காட்டுறேன். மெயின்ஸோட பேட்டர்ன் வந்து பார்க்குறப்ப நான் சொல்றேன், இது ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கு. ஓகே, எப்போ தமிழ் லாங்குவேஜை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அதுக்கு முன்னாடி தான் தமிழ்லாம் லாங்குவேஜ் இன்ட்ரடியூஸே பண்ணல. லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக தான் வந்து தமிழ் லாங்குவேஜை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதில் ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் வந்து நான் சொல்கிறேன். அது நம்ம மேலே எதுவும் இல்லை, பட் சிஸ்டம் அப்படி இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். பட் ஏன்னா தமிழ்நாடு ஆஸ்பிரன்ஸுக்கு கண்டிப்பாக இங்கிலீஷ் வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து மெயின்ஸில் அட்டன் பண்ணுவீங்க, சரியா? ஸோ அதனால நியூஸ் பேப்பரை மட்டும் படிக்கிறத விட்டுறாத. உனக்கு நியூஸ் பேப்பர் எப்படி படிக்க தெரியல அப்படின்னா நம்ம சேனல்லே நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், நியூஸ் பேப்பர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு. தயவு செஞ்சு அதை ஒரு டைம் பார்த்துருங்க, ஓகேவா? ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், க்ளோஸ் டெஸ்ட், பேராஜம்பிள்ஸ், எரர் ஸ்பாட்டிங்ஸ்க்கு கிராமர், அதையும் நியூஸ் பேப்பர்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லியிருக்கேன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு எடிட்டோரியல்ஸ் ரொம்ப முக்கியம், ஓகேவா? இதுல தான் ஒகாப்ஸ் வந்து எடுப்பேன். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டா ஒரு நியூஸ் பேப்பரை இங்கிலீஷ் பாயிண்ட் ஆஃப் வியூலும் சரி, ஜிகே பாயிண்ட் ஆஃப் ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 20-20-20 ரூல்ல உனக்கு கொடுத்து வச்சிருக்கேன். மறக்காம அந்த வீடியோ ஒரு டைம் பார்த்துரு, இந்த வீடியோ முடிஞ்ச உடனே.
ஓகேங்களா? சரிப்பா. அடுத்து வந்து ரீசனிங். ஓகே, அகைன் இதுலயும் என்னதான் இம்பார்ட்டன்ட் உனக்கு? ஸ்பீட் அக்யூரசி தான் நீ மெயினா வந்து பார்க்கணும். ஸ்பீட் அக்யூரசி இல்லை அப்படின்னா ப்ரிலிம்ஸ்ல 80 அவுட் ஆஃப் 80 எடுக்கிறாங்க. ஓகே, டாப் மார்க் வந்து 80 அவுட் ஆஃப் 80 கண்டிப்பா எடுக்க முடியும். டாப் ஆஸ்பிரன்ஸ் வந்து 88 ஆஃப் 80 எடுப்பான். ஈவன் பிகினர்ஸ் கூட 88 ஆஃப் 80 எடுப்பான். ஓகேவா? ஒன் பை ஒன்னா சொல்றேன். மேக்ஸ்ல தான் நீ வந்து பேஸே. அந்த மேக்ஸை வந்து ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரீசனிங்கும் வந்து உனக்கு இம்ப்ரூவ் ஆயிடும். ரீசனிங் பை ப்ராக்டிஸ். மேக்ஸ் வந்து பை மகிங்கு, அதுவும் வந்து சம்ஸ் வந்து போட்டு போட்டு பார்க்கணும். சிம்பிளிஃபிகேஷன் தான் மெயின். ஓகே, ஸோ ரீசனிங்கோட சிலபஸ் வந்து மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இதுதான் பசில்ஸ். சரியா? எவ்வளோ பசில் போட்டு பார்க்க முடியுமோ போட்டு பாருங்க. பிஃபோர் நீ வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணும்போது, சார் இந்த சோர்ஸ் நல்லா இருக்குமா, அந்த சோர்ஸ் நல்லா இருக்குமா, இந்த பிடிஎஃப் படிக்கலாமா, இந்த புக் வாங்கலாமா, அந்த புக் வாங்கலாமான்னு எவ்வளோ குழப்பம். சரியா? ஈவன் ஓகே, இது வந்து ஒரு நேச்சுரலா இருக்கிற குழப்பம் தான் ஒரு ஆஸ்பிரன்ஸ்க்கு. பட் நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பிகினராக இருந்தாலும் சரி, ரிப்பீட்டராக இருந்தாலும் சரி, இன்னமும் வந்து குழப்பத்துல சுத்திட்டு இருக்கணும். சரி, ஓகேவா? நான் ஒன்று சொல்றேன், ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் ஃபர்ஸ்ட் எடு. எவ்வளவோ வந்து நெட்ல வந்து போட்டாலே உனக்கே தெரியும். ஓகேவா? யூடியூப்ல போட்டா எவ்வளோ வீடியோஸ் வருது. எவ்வளோ பேர் வந்து புக்ஸ் நான் வந்து இதை சேல் கொடுக்குறாங்க, இந்த புக் வந்து வாங்க, அந்த புக் வாங்கன்னு சொல்றாங்க. எந்த புக்குனாலும் வாங்கிக்க. சரியா? பட் கரெக்டான ஒரு ஸ்டாஃபை வந்து சூஸ் பண்ணிக்க. ஓகே, முதல்ல கரெக்டான ஒரு கைடை, ஒரு மென்டாரை சூஸ் பண்ணிக்க எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. ஓகே, உனக்கு மேக்ஸ் வந்து ஓகே, என்கிட்ட வந்து அரவிந்த் சாரோட கண்டென்ட் நல்லா இருக்கு அப்படின்னா என்ன ஃபாலோ பண்றேன், என்ன ஃபாலோ பண்ணு. இன்னொரு கண்டென்ட் நல்லா இருக்கா ஃபாலோ பண்ணு. பட் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த ஒரு சோர்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணு. ஸோ அப்போதான் உங்களால் ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். செகண்டரி, நீங்க வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது, மெட்டீரியல்ஸ் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு மெட்டீரியல்ஸ் தேடும்போது எல்லா மெட்டீரியலுமே ஒரே கண்டென்ட் தான். சரியா? இங்க வந்து ஏ அண்ட் பி ஒர்க்கிங் அப்படின்னா அங்க அனு அண்ட் பாஸ்கர் ஆர் ஒர்க்கிங் அப்படின்ற ஒரு டேர்ம் தான் மாறிக்குமே தவிர கான்செப்ட், சம்மோட பேட்டர்ன்ஸ், சம்மோட மாடல்ஸ் எல்லாமே எல்லா புக்லயும் சேம் தான். ஓகே, பட் ஆனா அந்த பேசிக்ஸ், கான்செப்ட்ஸ், ஒரு டாபிக் எடுத்து அப்படின்னா அந்த டாபிக்கோட கோர் கான்செப்ட்ஸ் அதை எப்படி நம்ம ஃபாஸ்டா சால்வ் பண்ணணும், ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணணுன்ற அந்த அப்ரோச் இது வந்து யாராவது எந்த மென்டார் வந்து கரெக்டாக சொல்றாங்களோ அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு எந்த மெட்டீரியல்லாம் ஃபாலோ பண்ணும். எந்த மெட்டீரியல் ப்ராக்டிஸ் எடுத்தாலும் முதல்ல ஒரே ஒரு மெட்டீரியலை ஃபர்ஸ்ட் வாங்கி அந்த மெட்டீரியலை கம்ப்ளீட் பண்ண முடிச்ச அப்புறமா இன்னொரு மெட்டீரியல் இருக்கும். ஓகேவா? இதை நல்லா மைண்ட்ல ஏத்திக்க. ஓகே, தேவையில்லாத 4-5 மெட்டீரியலை வாங்கி வச்சுட்டு டைம் வேஸ்ட் தான் நடக்கும். 2 மாசம் வீணா போயிடும். சரியா? ப்ரிலிம்ஸ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது. ரைட்? இன்இக்வாலிட்டி, கோடிங், டிகோடிங், பிளட் ரிலேஷன், ரீசனிங்ல மட்டும்தான் உன்னால வந்து 100% ஸ்கோர் பண்ண முடியும்பா. நான் சொல்லிட்டேன். அதனால 40 அவுட் ஆஃப் 40, ஓகே, 40 அவுட் ஆஃப் 40 மார்க்ஸ் வந்து ரீசனிங்ல மட்டும்தான் ஸ்கோர் பண்ண முடியும். மேக்ஸ்ல கூட கொஞ்சம் எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆகி நின்றுவேன். ஆனா ரீசனிங்ல ஒரே ஒரு விஷயம் கூட வந்து உன்னால வந்து இது வந்து இவ்வளவு கஷ்டமா இருக்கா, இது இவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகாதுன்னு சொல்லவே முடியாது. ஓகே, லைட்டா தான் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நிதானமா யோசிச்சா ஆன்சர் போட்டுலாம். 40 அவுட் ஆஃப் 40 100% மார்க் வந்து ரீசனிங்ல மட்டும் தான் ஸ்கோர் பண்ண முடியும். ஸ்கோர் பண்ணி தான் ஆகணும். பிஓவும் சரி, கிளரிக்கும் சரி, அதை முடிச்சாதான் உன்னால மெயின்ஸ்க்கே போக முடியும். ஓகே, மைண்ட்ல வச்சு ப்ராக்டிஸ் பண்ணு. நம்ம ஏரியா, நான் இதுதான் கடைசியா வரணும்னு இருந்தேன். அண்ட் இன்னும் நிறைய பேர் வந்து மெயின்ஸுக்கு ஜென்ரல் அவேர்னஸும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான பவர் பேக்கான ஒரு வீடியோ கோர்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ என்னடா தமிழ்நாட்டில், ஸோ நம்ம தமிழோட எக்ஸ்பிளனேஷன்ஸில், ஸோ 8 இயர்ஸ் பேங்கிங் செக்டாரில் எனக்கு 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ரியல் டைமாக வந்து நான் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பேங்கிங் அவேர்னஸ் இப்போ கரண்ட் சினாரியோவுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன அப்டேட்ஸோட இருக்குன்றத ஸோ ஒரு வீடியோ கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி நான் லேட்டராக நான் சொல்கிறேன். அது முன்னாடி குவான்ஸை வந்துடலாம். ஓகே, குவான்ஸில் அரித்மெட்டிக்கும் டிஐ சிம்பிளிஃபிகேஷன். ஓகே, டிஐ சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் டாபிக்ஸை வந்து ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன்ப்பா. ஸோ நீங்கள் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணணுன்றத ஸ்டார்டிங் ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன். ஓகே, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட மொபைல் ஆப், ஓகே, நம்மோட மொபைல் ஆப் பிளே ஸ்டோரில் போயிட்டு அரவிந்த் ஆப்டிவர்ஸ்ன்னு டைப் பண்ணு. ஓகே, பிளே ஸ்டோரில்
டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் லிங்க் கொடுக்குறேன். அரவிந்த் ஆப்டிவர்ஸ்னு டைப் பண்ண அப்படின்னா ஸோ ப்ளே ஸ்டோரில் ஆப் டவுன்லோட் ஆகிடும். ஆப் டவுன்லோட் ஆன பிறகு நம்முடைய மேக்ஸ் பேட்ச், ஓகே, பேங்கர் மேக்ஸ் பேட்ச். ஸோ இன்னி வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பர்சனலைஸ்டா 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க பர்சனலைஸ்டா, ஓகேவா. ஸோ ஈவன் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா சார் இந்த கண்டென்ட்டை வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்ததே இல்லை சார், எவ்வளவோ வீடியோ கோர்ஸ் பார்த்துட்டேன் சார், உங்கள் கண்டென்ட் வந்து இல்லை சார். ஸோ நான் ஜஸ்ட் லைக் நான் வாயிலா சொல்ல, ஓகே, நான் என்ன ட்ரீம் பண்ணி இந்த வீடியோ கோர்ஸை லான்ச் பண்ணோம் அப்படின்னா அது ரிசல்ட்டு அவுட்புட்டாக கிடைக்குது. ஓகே, ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ்ல தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் சொல்கிற ஆர்டரில் ப்ரிப்பேர் பண்ணி எந்த வீடியோ கோர்ஸ்னா ஃபாலோ பண்ணு, எந்த வீடியோ கோர்ஸ்னா ஃபாலோ பண்ணிங்க. ஓகே, என்னுடைய கிளாஸை மட்டும் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஓகே சார் நான் ஆல்ரெடி வீடியோ கோர்ஸ்லாம் வாங்கிட்டேன் சார், எனக்கு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ஸோ எனக்கு ஓகேவா இருக்கு, அதே எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பர்சன்டேஜ் ரேஷியோ, ஓகேவா, பர்சன்டேஜ் ரேஷியோ கிளாஸை என்னுடைய கிளாஸை வந்து பார்த்தேன். என்னுடைய கிளாஸை பர்சன்டேஜ் ரேஷியோ கிளாஸை பார்த்துட்டா அப்படின்னா எந்த வீடியோ கோர்ஸ்னாலும் நீ பார்த்துடலாம், ஓகேவா, நான் கேரண்டி தரேன். ஓகே, ஸோ இந்த ஆர்டரில் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணும். ஸ்பீட் மேக்ஸ்னா லைட்டாக வேதிக் மேக்ஸ் ட்ரிக்ஸ், மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ், அடிஷன் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணலாம், இதுதான் ஸ்பீட் மேக்ஸ். தேவையில்லாத ஆணியெல்லாம் நம்ம வந்து கிளாஸ்ல இருக்க இந்த ஸ்பீட் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஓகேவா, நீ பார்க்குற ஷார்ட்ஸு, நீ பார்க்குற ட்ரிக்ஸு, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து எக்ஸாமில் போட்டு அப்ளை பண்ண அப்படின்னா ஒரே ஒரு ட்ரிக் கூட ஞாபகம் வராது. ஓகே, எக்ஸாமுக்கு என்ன தேவையோ, எப்படி கொஸ்டின்ல வந்து டீகோட் பண்ணி எக்ஸாம்ல சால்வ் பண்ற மாதிரி வச்சிருப்பானோ அந்த ஷார்ட்கட்டை மட்டும்தான், சரியா, லிமிட்டடா படி, வர்த்தியா படி, சரியா, நீ ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதை ஃபீல் பண்ணுவேன். ஓகேவா, ஸ்பீட் மேக்ஸ்ல வந்து ஒரு 3 hour செஷன் நான் உனக்கு கொடுத்துருப்பேன், ஒரு 3 வீடியோ கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்பீட் மேக்ஸை பார்த்து முடிச்சிட்டியா, முடிச்ச அப்புறமா டேபிள்ஸ் வந்து முக்கியமா பிரைம் நம்பர் டேபிள்ஸ் நான் உனக்கு சொல்லுவேன். ஓகே, பட் இப்போ அடிஷ்னலா நீ என்ன பண்ணும், 12th டேபிள், 14th டேபிள், 15th டேபிள், 16th டேபிள், 18th டேபிள், இது எல்லாத்தையுமே வந்து அப் டு 20 டைம்ஸ் மக்கப் பண்ணும். ஓகேவா, அப் டு நல்லா மக்கப் பண்ணிடு. ஓகே, ஃபிங்கர் டிப்ல இருக்கிற மாதிரி நல்லா மக்கப் பண்ணிடு. நெக்ஸ்ட் ஸ்கொயர் அண்ட் கியூப் வேல்யூஸ், ஸ்கொயர் வேல்யூஸ் அப் டு 40 வரைக்கும் ஸ்கொயர் வேல்யூ, கியூப் வேல்யூ அப் டு 20 வரைக்கும் மக்கப் பண்ணு. ஸ்கொயர் வேல்யூ அப் டு 40, கியூப் வேல்யூ அப் டு 20 நல்லா மக்கப் பண்ணிக்க. ஓகேவாப்பா. நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் ரேஷியோ, காட் ஃபாதர் ஆஃப் ஆல் டாபிக்ஸ். ஒவ்வொரு வீடியோலையும் சரி, ஒவ்வொரு கிளாஸ்லையும் சரி, நீ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்றதுனாலும் சரி, ஓகேவா, எவ்வளவோ ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் இன்னும் ரீச் ஆகாம இருக்கு கண்டென்ட், மேக்ஸ்க்கான குவாலிட்டி கண்டென்ட். ஓகே, மிஸ் பண்றாத, தயவு செஞ்சு மிஸ் பண்ணாத. ஓகேவா, ஒரு 500 ஸ்பெண்ட் பண்றதுல ஒன்றும் பண்ண போறது, நான் என்னைக்குமே சொல்றேன், இப்போ கூட சொல்றேன், டீச்சிங்க்கு எந்த அமௌண்ட்டும் நான் கொடுக்கறது இல்லை, உள்ள கண்டென்ட் வச்சிருக்கேன் தெரியுமா, ஸோ அந்த கண்டென்ட் ஸ்டோரேஜுக்கு தான் வந்து என்னோட ஃபீஸு. ஓகே, கண்டென்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இந்த 5 டாபிக் முடிச்சிட்டியா, ஃபுல்லா மக்கப் பண்ண அப்புறமா சிம்பிளிஃபிகேஷனுக்கு வா. ஓகே, பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ வீடியோ மட்டுமே வந்து உங்களுக்கு 40 hour கண்டென்ட். ஓகே, ஸோ தயவு செஞ்சு இதை எப்படியாவது 10 daysல முடிச்சுட்டு வந்துருங்க, சரியா. இந்த 10 daysல ரேஷியோ பர்சன்டேஜை முடிச்சுட்டு இது அந்த 10 daysல வந்து இதையும் கூடவே நீ சைமல்டேனியஸா பண்ணணும். ஓகேவா, ஒரு 10 நாள் உட்காரு, ரீசனிங் எதையும் தொடாத, மேக்ஸை மட்டும் ஒரு 10 நாள் நான் சொன்ன இந்த 5 ஏரியாவை வந்து ஒரு 10 daysல மாஸ்டர் பண்ணு, உனக்கு ஸ்பீடு வந்துடும், கான்செப்ட் கிளாரிட்டி கரெக்டா வந்துடும், சரியா. அதுக்கப்புறமா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ரீசனிங்கை கூட ஸ்டார்ட் பண்ணிக்க. ஓகே, சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ரீசனிங்கை கூட ஸ்டார்ட் பண்ணிக்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் ஒரு நாளைக்கு 100 கொஸ்டின்ஸ். ஓகே, ஒரு நாளைக்கு 100 கொஸ்டின்ஸ். சிம்பிளிஃபிகேஷனோட பிடிஎஃப் 1000 பிடிஎஃப் வந்து 1000 கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் வந்து நான் குரூப்ல கொடுத்துருக்கேன், லிங்க் தரேன், சரியா. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நீ ஜாயின் பண்ணிக்கிற டெலகிராம் லிங்க்கும் சரி, அந்த மொபைல் ஆப்போட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ. அதுக்கு அடுத்து பார்த்தா அப்படின்னா மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ், ராங் நம்பர் சீரீஸ், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், டேட்டா இன்டர்பிரேஷன்,
நீ ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பண்ண போன ஏரியாவே இந்த 10 ஏரியா தான். ஓகேவா? ஸோ ஒரு ஆஃப் மேக்ஸுக்கும் இன்னொரு ஆஃப் ஒரு டேல நான் சொல்றது ஒரு மார்னிங் செஷன் மேக்ஸோ ரீசனிங்கோ, செகண்ட் ஆஃப் வந்து மேக்ஸோ ரீசனிங்கோ உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்றபடி. சரியா? ஸோ கம்ப்ளீட்டா வந்து நல்லா வந்து ஒரு மென்டாரை எடுத்து வச்சுக்கோ. ஸோ அந்த மென்டாரை கரெக்டாக ஃபாலோ பண்ணு. ஸோ அதை மட்டுமே ஃபாலோ பண்ணு, அந்த ஒரு சோர்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணு. ஓகேவா? ஸோ என்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன சார்? எல்லாருமே தான் ட்ரிக்ஸ் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே சொல்றாங்க. என்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன சார் அப்படின்னா, நீ வந்து ப்ராக்டிஸை தேடி எங்கேயும் போகவே தேவை. ஓகே, நான் உனக்கு கான்செப்ட் கிளாரிட்டி, ஒரு டாபிக்கோட டெப்த்து, ஷார்ட்கட் அப்ரோச், ஒரே மாதிரியான ஷார்ட்கட் அப்ரோச் தான் என்டையர் சாப்டர்ல நான் ஒரே மாதிரி தான் கொண்டு போயிருப்பேன். ஓகேவா? ஒரே மாதிரி தான் கொண்டு போயிருப்பேன். நீ சம்ம வந்து நான் ஒவ்வொரு சாப்டர்லயும் வந்து சும்மா பேசிக் மாடல், மாடரேட் மாடல், டிஃபிகல்ட் மாடல் அப்படிலாம் இருக்காது. ஓகே, ஒரு கண்டினியூஷன் இருக்கும், ஒரு ஃப்ளோ இருக்கும். ஓகேவா? என் வீடியோ பார்த்த அப்புறமா நீ எந்த மேக்ஸ் மார்க் டெஸ்ட்னாலும் எடு. ஓகேவா? மார்க் டெஸ்ட்ல வந்து சார் டக்குன்னு வர மாட்டேது சார், பட் ஆனால் சால்வ் பண்ணிடுறேன் சார் அப்படின்றத நீ சொல்லுவேன். நெக்ஸ்ட் பாருங்க. ஏன்னா நான் நீ என் கிளாஸை கவனிக்கும் போதே உன்னை வந்து ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வந்துடும். ஓகே, உனக்கு அதிலே வந்து ஷார்ட்கட்ஸ் மெத்தடு, அதிலே கான்செப்ட் கிளாரிட்டி, உன்னை ப்ராக்டிஸ் பண்ணு, இந்த சம் போடு, இந்த ஹோம்ஒர்க் பண்ணு. ஒரு மாடல் எடுத்தா அப்படின்னா அந்த மாடல் வைஸே கிட்டத்தட்ட ஒரு சாப்டர்ல என்னோட வே ஆஃப் சால்விங் பார்த்தா அப்படின்னா 300+ கொஷின்ஸ், சும்மாலாம் கிடையாது. ஓகேவா? 300+ கொஷின்ஸ் ஒரே ஒரு டாபிக்ல இருந்து மட்டும். ஓகே, நீ வீடியோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆவரேஜ், மிக்சர் அலிகேஷன், டைம் அண்ட் ஒர்க், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம், ப்ராஃபிட் லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட். ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 கிளாஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு 25+ கிளாஸை வந்து உங்களுக்கு கொடுத்து வச்சிருப்பேன். ஓகே, ஒவ்வொரு கிளாஸும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். ஓகேவா? ஸோ டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்ல எக்ஸ்ட்ராடினரியான ஒரு செஷன் போட் அண்ட் ஸ்ட்ரீம்ல ஒரே ஒரு 6 ஹவர் கண்டென்ட். இந்த 6 ஹவர் கண்டென்ட்டை பாரு. சரியா? போட் அண்ட் ஸ்ட்ரீம்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகே, போட் அண்ட் ஸ்ட்ரீம்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின். அந்த ஒரு கொஸ்டினை வந்து நீ பிஓ கிளர்க்கு போற அப்படின்னா கிளரிக்கல்ல 25 செகண்ட்ல சம்ம சால்வ் பண்ணிடுவேன், 25 செகண்ட்ல சம்ம சால்வ் பண்றேன். பிஓல 35 செகண்ட்ஸ்ல சம்ம சால்வ் பண்றேன். ஓகே, என்னோட வே ஆஃப் ஷார்ட்கட் அப்ரோச் பார்த்தேன் அப்படின்னா போட் அண்ட் ஸ்ட்ரீம்ல என்னோட வே ஆஃப் ஷார்ட்கட் அப்ரோச் அப்படிதான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின், ஏஜஸ் கான்செப்ட், பார்ட்னர்ஷிப் கான்செப்டும் சரி. ஸோ இதுலயும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கண்டென்ட் வந்து கொடுத்து வச்சிருப்பேன். அண்ட் இப்போ ப்ரெசென்ட்டா சிம்பிள் அண்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் டாபிக் போயிட்டு இருக்கு. சரியா? ஸோ சிம்பிள் அண்ட் டாபிக் போயிட்டு இருக்கு. நீ எல்லாம் முடிஞ்சு வரதுக்குள்ள நான் உன்னை எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஓகே, சரிப்பா. ஸோ என்னுடைய மொபைல் ஆப்பு அரவிந்த் ஆப்டிவர்ஸ், டெலகிராம் குரூப் ஆப்டிடியூட் அரவிந்த் சாமின்னு டைப் பண்ணாலும் பப்ளிக்ல கிடைச்சிடும். லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகே சார், இப்போ ஃபேஸ் 1 ஓகே, ஃபேஸ் 2க்கு நம்ம போகணும். ஃபேஸ் 1ல வந்து ஃபைனலி நீ வந்து கொஞ்சம் வீக்லி டார்கெட்ஸ்லாம் நீ செட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இந்த அக்டோபர் மந்த் 10th வந்து பார்த்தா அப்படின்னா உடைய பேசிக்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, உடைய பேசிக்ஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வச்சுட்டு வீக்லி வந்து நம்ம படிச்சதெல்லாம் பண்ண முடியுதான்னு சொல்லி ஒரு மார்க் டெஸ்ட் எடுத்து போடு. நிறைய மொபைல் ஆப்ஸ் இருக்கு. சரி, நிறைய மொபைல் ஆப் இருக்கு. சின்ன சின்ன மார்க் டெஸ்ட்லாம் எடுத்து போடுங்க. ஓகே, உடைய மார்க் டெஸ்ட் ஃப்ரீக்வன்சியை வந்து கொஞ்சம் அக்டோபர் 2nd வீக் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே எல்லாம் சும்மா டெஸ்ட்னு போட்டு டாபிக்கே ஸ்ட்ராங்கா இல்லாம சும்மா டெஸ்ட்டை போட்டு அதுல இருந்து படிக்கிறேன்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இன்னோவேட்டிவான ஒரு வே எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. பக்கத்துல உட்காந்து படிக்கிறப்போ உனக்கும் அதை சொல்லுவாங்க. வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஓகே, சரிப்பா. நெக்ஸ்ட் ஃபேஸ் 2 வந்து பார்த்தா அப்படின்னா அகைன் ப்ரிலிம்ஸோட ஃபைனல் புஷ்ங்க சொன்னேன். அந்த 10 நாள். ஓகே, அந்த 10 நாள் நீ என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க் டெஸ்ட். எப்போ சார் அந்த 10 நாள்? ஹால் டிக்கெட்டு ரிலீஸ் பண்ணுவான். சரியா? ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி பிஓக்கு, ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு அப்படின்னு சொல்லி ஹால் டிக்கெட்ஸ் வந்துடும். ஹால் டிக்கெட்ஸ் வந்த அப்புறமா நீ படிச்சு வச்சதெல்லாம் போதும். ஓகே, எடுத்து வச்சுட்டு ஃபோக்கஸா மார்க் டெஸ்ட் மட்டும்தான். ஸோ மார்க் டெஸ்ட்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணு. ஓகே, அதுதான் உங்களுடைய ஸ்பீடை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். ஆல்ரெடி ஒரு ஸ்பீட்ல இருப்பேன். நான் சொன்ன பார்த்தியா ஃபர்ஸ்ட் அந்த சிம்பிளிஃபிகேஷனு. ஒரு நாளைக்கு 100 கொஷின்ஸ். அந்த 100 கொஷின்ஸை சிங்கிள் சிட்டிங்ல உட்காந்து 100 கொஷின்ஸ் போட்டு தான் ஏந்துக்கணும். ஓகே, உட்கார்ற 100 சம்ஸை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை பார்க்குறேன். ஓகேவா? சும்மா ஒரு 10 சம் போறது, ரிலாக்ஸ் பண்றது, அடுத்து ஒரு 20 சம் போறது, ரிலாக்ஸ் பண்றது, இப்பெல்லாம் இருந்தால் ஸ்பீடு வராது, கான்சென்ட்ரேஷனும் வராது. ஓகே, ஸோ
எனக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா குரூப் இருக்கு சரிங்களா, டெலிகிராம் குரூப்ல நான் பர்சனலோட பின் பண்ணி கேளுங்க, நானே கால் பண்ணி உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ நிறைய பேர் என்னன்னா நான் சொன்ன இந்த 10 டேஸ்ல வந்து உங்களுடைய மார்க் டெஸ்ட்டை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணு, ஆல்ரெடி படிச்சு வச்சதை மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே. ரீசனிங்ல கொஞ்சம் ரீசனிங்ல வந்து டஃப்பான பசில் எல்லாமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எப்போ அந்த ஒரு 10 டேஸ் இருக்கு தெரியுமா, ஸோ இது வரைக்கும் வந்து நீ ஒரு பேசிக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண வந்த அப்புறமா கொஞ்சம் டஃபர் லெவல்ல இருக்கிற எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மார்க் டெஸ்ட் எல்லாம் ஒன்று போடுங்க. ஸோ மெயினா இந்த 10 நாள் வந்து நீ என்ன பண்ணணும், இந்த ஸ்பீடை மட்டும் தான் நீ ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே. நான் கொடுத்துருக்கேன் பாரு, இந்த டைமிங் வச்சு சால்வ் பண்றது உனக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல. ஓகேவா, சிம்பிளிஃபிகேஷனை சால்வ் பண்றப்போ, ஏன்னா இது மட்டும்தான்ப்பா நான் சொல்லிட்டேன் பாரு, இது மட்டும்தான் உன் ஸ்பீடுக்கு இம்ப்ரூவ் பண்ணுமே. சிம்பிளிஃபிகேஷன் தான் உன் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணும். நான் சொல்றத ஏனாதானும் எடுத்துக்காத. ஓகே. சிம்பிளிஃபிகேஷன் மட்டும்தான் உன் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணும். 100 கொஸ்டின்ஸ், ஓகேவா, 100 கொஸ்டின்ஸ் ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு நாளுன்றது கிடையாது, 100 கொஸ்டின்ஸ்ன்றது 1 ஹவர்ல 1 ஹவர்ல கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகே. சிம்பிளிஃபிகேஷனை 1 ஹவர்ல வந்து கம்ப்ளீட் பண்ணும். அதாவது ஒரு நாளைக்கு 100 கொஸ்டின்ஸ் தான், அந்த 100 கொஸ்டின்ஸை 1 ஹவர்ல கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் டே உட்காருவ 100 சம்ஸ் போறப்போ 3 ஹவர்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் டே உட்காருவ 100 சம்ஸ் போட அகைன் ஒரு 3 ஹவர்ஸ் ஆகும். அப்போ என்ன அந்த 3 ஹவர்ஸ்ல வந்து ஏன் உனக்கு ஸ்பீடு வந்து டைம் எடுக்குதுன்றத பார்க்கணும். ஸோ டைம் ஏன் எடுக்கும், உனக்கு மல்டிப்ளிகேஷன் ஃபாஸ்ட்டாக வராது, அடிஷன் சப்ராக்ஷனில் தப்பு பண்ணியிருப்பேன், டேபிள்ஸில் வீக் பண்ணியிருப்பேன், சில ஸ்பீட் மேக்ஸை வந்து அப்ளை பண்ணாமல் டேரெக்டாக மல்டிபிள் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன், எனக்கு மல்டிப்ளிகேஷன் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ண தான் ஸ்பீட் மேக்ஸை ஃபஸ்ட்டு பார்க்க சொல்லியிருக்கேன், டேபிள்ஸை நல்லா மக்கப் பண்ண சொல்லியிருக்கேன், ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூவை ஃபுல்லாக வந்து 40 வரைக்கும் அந்த 20 வரைக்கும் மக்கப் பண்ண சொல்லியிருக்கேன். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நீ வந்து சிம்பிளிஃபிகேஷனில் கை வைக்கணும். எடுத்த உடனே நான் வந்து மாஸ்டர் பண்ணிடணும் முடிச்சிடணும் இந்த மாதிரி ரஷ்அப் பண்ணிங்க கொலாப்ஸ் பண்ணி படித்தேன் அப்படின்னா எல்லாமே அறகுறையாக தான் மைண்டில் நிற்கும். ஓகேவா. சரிப்பா. அண்ட் நெக்ஸ்ட் ஃபேஸ் 3 வந்து மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன். சார் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஆக்சுவலாக ப்ரிலிம்ஸ் வந்து ஒரு ரிஜெக்ஷன் எக்ஸாம் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோ. ப்ரிலிம்ஸ் சார் நான் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, நான் ப்ரிலிம்ஸில் ரிஜெக்ட் ஆகலை அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ காம்படிஷன்ஸை வந்து ப்ரிலிம்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்புறது தான், ஒரு கேண்டிடேட்டை ரிஜெக்ட் பண்ணி அனுப்புறது தான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். மெயின்ஸ் தான் வந்து செலெக்ஷன் எக்ஸாம். சரியா. ஸோ அந்த செலெக்ஷன் எக்ஸாமில் இது வரைக்கும் இதில் எந்த சேஞ்சஸும் வந்து கொண்டு வரல. ஓகே. லாஸ்ட் எல்லா வருஷமும் அதே தான், ரீசனிங், கம்ப்யூட்டர், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ். நான் சொன்னேன்ல என்னால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் சொல்லிட்டு அது இதுதான். என்னன்னு பாருங்களேன், ஆக்சுவலாக இது வந்து கேண்டிடேட் கேன் ஆப்ட் 4A ஆர் 4Bன்னு இருக்கு. ஓகேவா. கேண்டிடேட் கேன் ஆப்ட் 4A ஆர் 4B. அதாவது எக்ஸாம் எழுதும்போது ஒன்று அவன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஹிந்தி லாங்குவேஜ் எடுத்துக்கலாம். ஓகே. பட் இதெல்லாம் யார் கொஷின் பண்ணுவாங்க என்னன்னு தெரியல. இது என்ன பர்சனலாக பாதித்த ஒரு விஷயம். ஓகேவா. எப்படி அது இது வந்து எப்படி சொல்றது நியாயமானு கேட்டேன் அப்படின்னா 100% என்ன கேட்டான், பர்சனலாக என்ன கேட்டேன் அப்படின்னா இது நியாயம் கிடையாது. சரியா. பர்சனலாக என்ன கேட்டான். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் வேண்டாம் அப்படின்னா ஹிந்தி எடுத்துக்கலாமா, மேபி இப்படி கொடுத்தாங்கல்ல உங்களோட ஓன் லாங்குவேஜ் எடுத்துன்னு சொல்லலாம். தமிழ் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அப்போ தமிழில் நமக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கொஷின், எவ்வளோ நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் நடக்குது, கொஷின் கிரியேட் பண்ணுறவங்க வந்து கூப்பிட்டு எடுத்துக்கலாம். சரியா. டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸாம்ஸ் எல்லா லாங்குவேஜுக்குமே நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே. ஸோ இது வந்து நம்ம பேசினா அரசியல் ஆகிடும். ஓகேவா. ஸோ இது பட் ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப யோசித்து இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கூடாது. கண்டிப்பாக தமிழ்நாடு ஆஸ்பிரன்ஸ் வந்து இங்கிலீஷ்க்கு தான் போவேன். ஓகே.
ஹிந்தி எப்படி சார் கட் ஆஃப் வந்து அங்க அவ்வளோ அதிகமா இருக்கு அப்படின்றதுக்கு மெயின் ரீசன் வந்து இதுதான். ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ அவன் வந்து இதுலயே வந்து மார்க் எடுத்துட்டு போயிடுவான். ஓகே. ஸோ நமக்கு வந்து ஒரே ஒன்று தான் இருக்கு, கையில கிடைக்கிறது தான் நமக்கான ஆயுதம். ஓகே. ஸோ இங்கிலீஷை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா மெயின்ஸ்ல வந்து எல்லாருமே எல்லாம் நல்லா பண்ணிடுவாங்க. ஓகேவா? எங்க வந்து டிஃபரன்ஸ் காட்ட முடியும்னா இங்கிலீஷ் பேப்பர்ல தான் டிஃபரன்ஸ் காட்ட முடியும். இப்ப எல்லாம் மாங்கு மாங்குன்னு உட்காந்து ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே படிச்சுட்டு இருக்கான். ஸோ உனக்கு ஜென்ரல் அவேர்னஸ் சரியா? இந்த ஜென்ரல் அவேர்னஸ்னா என்னன்றதே வந்து தெரியாம மக்கப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ நான் ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன். ஓகே. ப்ரிலிம்ஸ் ஸ்டார்ட் பண்ண அப்புறமா, அதாவது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லாம் முடிஞ்ச அப்புறமா, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்துட்டியா, எழுதிட்டு வந்த நெக்ஸ்ட் டேவே வந்து மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடணும்ப்பா. ஓகே. மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரிசல்ட் வரும் நம்ம பாஸ் ஆக மாட்டோமான்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு ப்ரிப்பரேஷன் தான் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கும் இதே மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். உன் டைம் எங்கேயும் வேஸ்ட் ஆகாது. ஓகே. ஐயோ நம்ம படிச்சது வேஸ்ட் ஆயிடுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரியா? எல்லாமே உங்களோட நாலேஜ் செக்ரிகேஷன் தான். டைம் வேஸ்ட் பண்ணாம ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச அப்புறமாவே மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சணும். அதுதான் வந்து ஒரு புத்திசாலித்தனம். ஓகே. ஸோ மெயினான சப்ஜெக்ட் ரீசனிங் குவான்ஸ். நீ ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது எல்லாமே கொஞ்சம் ஹை லெவல் டிஐ அண்ட் பசில்ஸ் தான். ஓகேவா? ஸோ நான் குரூப்ல வந்து டிஐ அண்ட் பசில்ஸ்க்கு கொஞ்சம் ஹை லெவலா இருக்கிற நோட்ஸ் எல்லாமே நான் குரூப்ல அப்பப்போ ஷேர் பண்றேன். எடுத்து உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ்க்கு கண்டிப்பா ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி காம்ப்ரிஹென்ஷன்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் கூட சரியா? நியூஸ் பேப்பர் ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்ச அப்புறமா காம்ப்ரிஹென்ஷன்ஸ்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு நான் செப்பரேட்டா வீடியோ போடுறேன். ஏன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ்னா சும்மா அப்படியே ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் வந்து இப்போ எக்ஸாமோட ட்ரெண்டே கிடையாது. சரியா? நான் கம்ப்யூட்டருக்கு வந்து உங்களுடைய மார்க் பாரு, 40 கொஸ்டின்ஸ் 20 மார்க்ஸ், 40 கொஸ்டின்ஸ் 20 மார்க்ஸ் 15 மினிட்ஸ் டைம் டக்குன்னு போயிடும். ஆஃப் மார்க் தான். ஓகேவா? ஒரு கொஸ்டினுக்கு ஆஃப் மார்க். ஆஃப் மார்க்னா ஸோ எம்எஸ் ஆஃபீஸ். ஓகேவா? எம்எஸ் ஆஃபீஸில் முக்கியமாக எக்ஸல். ஓகே. இந்த எம்எஸ் ஆஃபீஸ் பேஸ் பண்ணிய கொஷின்ஸ் வந்து முக்கியமாக எக்ஸல் பேஸ் பண்ணி இருக்கிற கொஷின்ஸ் நல்லா அந்த அந்த ஏரியா தெரில அப்படின்னா அந்த ஏரியாலாம் தெரிஞ்சுக்க. ஏன் வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்றத வேணும் அப்படின்னா, ஆஃப்டர் பேங்க் எல்லாமே கம்ப்யூட்டரைசேஷன் ஆன அப்புறமா இப்போ டேட்டாஸ் எல்லாமே எப்படி ஷேர் ஆகும்? மெயில் மர்ஜிங்கில். ஓகேவா? மெயில் மூலியமாக தான் எல்லாமே ஷேர் ஆகுது. ஸோ அப்போ வந்து சில டேட்டாஸ் தான் எல்லாமே டேட்டா பேஸ் தான். அந்த டேட்டா பேஸ் எதில் வந்து இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்னா எக்ஸல் ஃபார்மேட்ஸில் தான் இருக்கும். பேங்க்கில் ஒர்க் பண்ணுறப்போ உனக்கு மெயிலில் தான் த்ரூ காண்டாக்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ லோன்ஸ் எல்லாம் வந்திருக்கு, இவ்வளோ பேர் வந்து இன்னும் இன்சூரன்ஸ் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட கேட்டகரி வெரைட்டி ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் ஒருத்தரோட டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பெரிய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே உனக்கு ஷேர் பண்றப்போ வந்து எக்ஸல்ல தான் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ உள்ள வரும்போது எனக்கு எக்ஸல் தெரியாது அப்படி ஒரு ஆஃபீஸரா உள்ள போறப்போ நீ சொல்லவே கூடாது. ஏன்னா மேனேஜருக்கு அப்புறம் ஆஃபீஸர் தான் பிரான்ச் இன்சார்ஜ். ஓகே. சொல்ல போனா பிரான்ச் இன்கம் வந்துட்டு மேனேஜர் கிடையாது. ஓகேவா? ஆஃபீஸர் தான், பிஓ தான். ஸோ ரெண்டே 2 பேர் தான். ஒரு பிரான்ச் மேனேஜரு, செகண்ட் மேன் நீ. ஸோ அதுக்கடுத்து கிளர்க் இருப்பாங்க, ஒரு கேஷியர் இருப்பாங்க, ஒரு சப்ஸ்டாஃப் இருப்பாங்க. 5 பேர் தான் பிரான்ச். ஓகேவா? இப்போ எல்லாம் வந்து 10 பேர் வேலை, 15 பேர் வேலை செஞ்சதுல இப்போ ஒரு 5 பேர் தான் வந்து பேங்கிங்கோட சிஸ்டம் என்விரான்மெண்ட்டே அப்படிதான் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஏகப்பட்ட ஒர்க்கு உள்ள வந்து ஒர்க் லோடு வந்து இருக்கும் தான். ஓகே. இல்லாமலாம் இல்லை. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அது எல்லாத்துக்குமே வந்து உனக்கு சம்பளம், ஸோ ப்ளஸ் அலவன்சஸ், ஸோ உன்னுடைய பர்சிக்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து உன்னை வந்து காம்பன்சேட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஓகே. ஒரு பக்கம் இவ்வளோ லோடு இருந்தாலும் இன்னொரு பக்கம் உனக்கு கிடைக்கக்கூடிய சோஷியல் வெல்ஃபேர்ஸ் எல்லாம் நீ வந்து பார்த்து தான் ஆகணும். ஓகேவா? ஸோ பிளைண்டா நான் சொல்றது. ஓகே. நாலேஜபிளா வந்து நான் இருக்கிற ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா நாலேஜபிளா திங்க் பண்ணு. கம்ப்யூட்டர் நாலேஜ்னா அப்ப என்ன? ஸோ கம்ப்யூட்டர் தான் எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியுமே, நான் வந்து சின்ன வயசுல இருந்தே கம்ப்யூட்டர்ஸ் பண்ண நல்லா கேம் விளையாடுவேன், இதெல்லாம் வந்து கொஷின். மெயினா என்ன யூஸ் பண்றாங்களோ அதுதான் நீ பார்க்கணும். ஓகேவா? சரி. கம்ப்யூட்டர் நாலேஜ் ப்ரிப்பேர் பண்றப்போ உங்களோட இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் எம்எஸ் ஆஃபீஸ் சைடு கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. நீங்களே திங்க் பண்ணுங்க. ஓகே பேங்கிங்ல என்ன மாதிரியான விஷயத்த எல்லாமே யூஸ் பண்றாங்க, எல்லாமே கம்ப்யூட்டரைசேஷன் தான். அதுல ஒரு பேசிக்கா ஒரு சில விஷயம் தெரியணும். ஓகே.
டக்குன்னு நெட்ஒர்க் போயிடும். நெட்ஒர்க் போயிடுச்சுன்னா நீங்களே தான் லேன் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு பர்சனை வந்து அங்கிருந்து கூப்பிட்டெல்லாம் வந்து பண்ணலாம் முடியாது. ஓகேவா? ஒரு பேசிக் தெரிஞ்சா உனக்கு ஆப்ரேட் பண்றதுக்கு கால் மூலியமா உனக்கு கைட் பண்ணுவாங்க. கைட் பண்ணும்போது தெரியணும்ல, இதுதான் சர்வரு, இதுதான் வந்து லேண்ட் போர்ட்டு, இந்த லேண்ட் போர்ட்ல கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்றது அவங்க சொன்னாங்க அப்படின்னா அது நீயே அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இதுக்குன்னு ஒரு பர்சன் எல்லாம் கூப்பிட்டெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஒர்க் எல்லாம் போயிடும். ஸோ அதனாலதான் வந்து மெயினா ஸோ ஆர்ஆர்பி போன ஏரியாஸ்க்கெல்லாம் வில்லேஜ் சைடு ஏரியாஸ்லாம் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்க பர்சன்ஸ் தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் ப்ரிலிம்ஸ்லே. ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே கொஞ்சம் மைண்ட் வந்து டைவர்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணும், டெய்லி ஒரு 1 hour வந்து கரண்ட் அஃபேர்ஸை படிச்சிரு. டெய்லி ஒரு 1 hour கரண்ட் அஃபேர்ஸை வந்து தயவு செஞ்சு படிச்சிருப்போம். ஓகே, ஸோ இந்த பேங்கிங் அவேர்னஸ் இருக்கு தெரியுமா? ஏன்னா ஜென்ரல் அவேர்னஸ் பேங்கிங் அவேர்னஸ் நீங்க கொடுத்துருக்கேன். ஜென்ரல் அவேர்னஸ்னா என்ன, பேங்கிங் அவேர்னஸ்னா என்ன? ஸோ பேங்க் எக்ஸாம்ஸ் படிக்க போறோம், பேங்க்ல வேலை செய்ய போறோம். ஸோ அப்போ பேங்கை பத்தி ஒரு சில விஷயம் தான் தெரியணும். ஓகே, பேங்க்னா என்ன, பேங்க் உள்ள என்னெல்லாம் பண்றாங்க, ஸோ உன் பேங்கை சார்ந்து என்ன, பேங்கை சுத்தி சரௌண்டிங்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ இது பேங்கிங் அவேர்னஸ். பேங்க் வேலைக்கு போறதுக்கு பேங்கை பத்தி என்னது தெரியணும். பேங்கை பத்தி என்ன தெரியணும், என்னுடைய பர்சனலைஸ்டு வீடியோ கோர்ஸ். ஓகேவா? ஜென்ரல் பேங்கிங், எக்கனாமி, ஃபைனான்சியல் அவேர்னஸ் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே ஒரு ரியல் டைம் கான்செப்டோட. இந்த வேர்டுனா என்னப்பா, ரியல் டைமா பேங்க்ல எப்படி யூட்டிலைஸ் பண்றாங்க, அது கஸ்டமர்ஸ்க்கு எப்படி யூட்டிலைஸ் ஆகுது, எல்லா விஷயம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து உனக்கு இனிமே படிக்க போற பேங்க் எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து தனித்தனியா வந்து நீ தேடணும் அவசியமே கிடையாது. ஸோ ஒரு குவாலிட்டி கண்டென்ட்டான ஒரு கோர்ஸை வந்து உள்ள வச்சிருக்கேன். ஓகே, ஒன்ஸ் அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கரண்ட் அஃபேர்ஸை படி. சொல்றேன் பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ்ல பேங்கிங் அண்ட் எக்கனாமி அவேர்ஸ் வரும். அது ஒரு நியூஸ் பாக்குற அப்படின்னா அந்த வார்த்தை தெரியாம அந்த வார்த்தையை வந்து மீனிங் என்னன்னு கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஒரே டைம் தான் படிப்பேன். ஒரே டைம் படிக்கிறப்பவே வந்து அதுக்கான மீனிங் வந்து எக்ஸ்ட்ராடினரியா ஒரு நாலேஜ். ஓகே, இது சும்மா வெறும்னே வீடியோ கோர்ஸ் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு டிகிரி ஹோல்டர். ஓகே, பேங்கிங் எம்பிஏ ஃபைனான்ஸ் பண்றாங்க தெரியுமா? ஸோ எம்பிஏ ஃபைனான்ஸ்லிங்ல ஒரு 2 வருஷம் கோர்ஸை வந்து ஒரு கம்பைல் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஒரு கோர்ஸ் இது. டெஃபினட்டா சொல்றேன். ஓகேவா? பிளஸ் ஒர்க்கிங் நாலேஜ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸா ஒரு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பேங்கிங் செக்டர்ல இருக்கிறப்போ நான் பார்த்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து உனக்கு வந்து சொல்லும் போது உனக்கு ரியல் டைமா நீ அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருப்பன்றது தான் உனக்கு தெரியும். ஓகேவா? சரிப்பா. ஸோ பேங்கிங் அவேர்னஸ்ல முக்கியமான எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கரண்ட் அஃபேர்ஸை படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ அப்படி படிக்கிறப்பதான் வந்து அந்த டேர்ம்ஸ்க்கு ஒரு ஒரு பிஸ்னஸ் நியூஸ்க்கு ஒரு ஃபினான்ஷியல் நியூஸ் வருது அப்படின்னா அது என்னன்றதை ஃபர்ஸ்ட் டைமே உன்னோட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த வேர்டு தெரியாம அந்த என்ன சொல்ல வராங்கன்னே தெரியாம இப்போ எப்படி வந்து ஒரு பேங்கிங்கோட என்விரான்மெண்ட், பேங்கிங் சிஸ்டம், ஒரு கவர்மெண்ட் எல்லாமே இன்டர்லிங்கிங். ஓகேவா? ஒரு ஹோல் பப்ளிக் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒரு சேலரி ஒன்று இருக்கும், மணி டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும். ஓகே, ஒருத்தர் இன்சூரன்ஸ் போடுவாங்க, அவங்களுக்கு மணிக்கு வருவாங்க, ஒவ்வொருத்தர் லோன் எடுப்பாங்க, ஹவுசிங், என்டையர் சிஸ்டமே ஃபினான்ஸ் தான். ஓகேவா? ஸோ அது எல்லாமே பேங்கோட கனெக்டிங் தான். ஓகேவா? அந்த பேங்கோட கனெக்டிங்னு வரும்போது ஸோ அதை பத்தின ஒரு நியூஸ் எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நீ மக்கப் பண்ணக்கூடாது. இது வந்து என்னது, நம்மளோட வாழ்வாதாரம், நம்ம அது கூட வாழ பழகிடணும். அப்படி பழகுறப்போ ஒரு சில லாங்குவேஜ்லாம் நமக்கு தெரியணும். ஸோ பேங்கரோட நீ பேங்க் எக்ஸாம்ஸ் படிக்கிற அப்படின்னா பேங்கிங், அந்த பேங்கிங் நாலேஜ்ன்றது என்னது, ஒரு கம்யூனிகேஷன் தான். ஓகேவா? ஸோ அது எப்படின்ற ஸ்கில்ல வந்து மெயினாக வேணும். இதை மக்கப் பண்ற விஷயமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஸோ இந்த ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ன்றது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நியூஸை வந்து படிக்கிறப்போ என்னெல்லாம் பண்றாங்க நம்ம நாட்டை சுத்தி இதெல்லாம் இருக்குன்றது தான். ஓகே, மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் டீடைல்டா நீ நோட் பண்ணிட்டு தான் நீ அடிஷனலா தெரிஞ்சுக்க வேண்டிய நாலேஜ். ஓகே, சரிப்பா. ஸோ நம்ம கோர்ஸும் வந்து ஃபைனலா பிளே ஸ்டோர்ல இருக்கு. அகைன் உனக்கு ரிமைண்ட் பண்றேன், டெலிகிராம் குரூப்ல இருக்கு. அண்ட் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் வந்து ஹால் டிக்கெட் வந்துடும். மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்துடும், அதுக்கப்புறம் மெயின்ஸ்க்கான ஹால் டிக்கெட் வந்துடும். ஹால் டிக்கெட் வந்த அப்புறமா உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே எங்க இருக்கணும், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிற, 2 ஃபுல் லென்த் மார்க்ஸை போட்டு ப்ராக்டிஸ் பண்றேன். மார்க் டெஸ்ட்டே இப்பதான் எடுக்கணுமே நீ. ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அப்போ December 29 மெயின்ஸ் முடிச்ச உடனே மோஸ்டா ஆர்ஆர்பி வந்து என்ன பண்ணுவானா,
மெயின்ஸை ஈஸியாக கிளியர் பண்ணி விட்டுருவான். ஏன்னா அவன் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவான். ஆர்ஆர்பியில் யாரை கேட்டாலும் மெயின்ஸ் பாஸ் பண்ணுறேன், யாரை கேட்டாலும் மெயின்ஸை பாஸ் பண்ணுறோம், ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருவாங்க. சரியா, வா இன்டர்வியூ வா அப்படின்றது. நிறைய பேரை இன்டர்வியூக்கு கூட்டின்னு போயிடுவாங்க. ஓகே, நிறைய கேண்டிடேட்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிஓக்கு வந்து ஒரு 200+ வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னா, ஆஸ் பர் ரெக்ரூட்மெண்ட்டோட இது பார்த்தோன்னா இன்டூ 600 மெம்பர்ஸ் வந்து இன்டர்வியூ பண்ணுவோம். பட் ஆனால் 800 மெம்பர்ஸே இன்டர்வியூ கொண்டு போவாங்க. ஏன்னா செலெக்ஷன் எல்லாமே அவங்க தான். ஓகே, ஸோ இவ்வளோ பேர் ஏன் இன்டர்வியூ எடுத்து வச்சுக்கிறாங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் தான். பட் இந்த வாட்டி அவன் வந்து என்ன பண்ணிட்டான், ஸோ முன்னாடியே வந்து ஐபிபிஎஸ் பிஓ வந்து முடிச்சு விட்டுருக்கான். அதுக்கப்புறமா அதில் செலக்ட் ஆகாதவங்க இதில் செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஸோ இந்த டைம் எப்படி கொண்டு போகிறாங்கன்றது தெரியாது. பட் ஆனால் இன்டர்வியூ நல்லா பண்ணிடுங்க, மெயின்ஸ் எல்லாம் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நான் சொன்ன ஒரு கோல்டன் ரூல். ஓகே, இந்த கோல்டன் ரூலில் நான் லாஸ்ட்டாக வச்சுக்கிறது தான் வந்து நீ ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே, கன்சிஸ்டன்சி. நீ ரொம்ப நேரம் படிக்கிறத விட, சரியா, அப்பப்போ ரொம்ப நேரம் படிக்கிறத விட டெய்லி, ஓகே, டெய்லி ஒரு 4 hours படித்தாலும் 10 hours வந்து இர்ரெகுலராக படிக்கிறான் பாரு, நீ அவனை பீட் பண்ணிடலாம், டெஃபினட்டாக பீட் பண்ணிடலாம். ஓகே, கன்சிஸ்டன்சியோட மேஜிக், டிசிப்ளினோட மேஜிக் என்னன்னா அடுத்த வர ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் தான். ஓகே, எந்த ஃபீல்டுனா எடுத்துக்க, கன்சிஸ்டன்சி டிசிப்ளினா இருக்கு. புதுசா படிக்கிறேன்னு சொல்லி லாஸ்ட் மொமெண்ட்ல வந்து டைம் வேஸ்ட் பண்ணி உன்னோட மெத்தடை வந்து ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண மெத்தடை விட்டுறாது. ஓகேவா, மார்க் டெஸ்ட் தான் உன்னோட கேம் சேஞ்சரே. ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட் வந்து எடுத்த உடனே 2-3 மார்க் டெஸ்ட்லாம் போட்டீங்க அப்படின்னா, ஒரு டெஸ்ட்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஒரு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற மாதிரி. உன்னோட எனர்ஜி வந்து பிசிக்கலா வந்து ட்ரெயின் ஆகாது, பட் மென்டலி ட்ரெயின் ஆகும். மென்டலி ஸ்ட்ராங்கா இருந்தா அப்படின்னா பிசிக்கலா எவ்வளவு எனர்ஜி வேணா நம்ம கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மார்க் டெஸ்ட் வந்து மென்டலி சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அப்படியே ஓகே நான் டெஸ்ட் தான் போடுவேன், காலையில எழுந்த உடனே ஒரு நாளைக்கு 5-6 டெஸ்ட்டை போட்டு வச்சுட்டு கச்சா முச்சான்னு பண்ணாது. ஒன்னு எடுத்தாலும் ஓகே, ஒன்னு எடுத்தாலும் வந்து உங்களை சாட்டிஸ்ஃபைடா பண்ணு, எத்தா பண்ணு. ஒரு டெஸ்ட் எடுத்த அப்படின்னா ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும், வெக்ஸ் ஆகாது. அடுத்த டெஸ்ட் எடுக்கும்போது டைம் கேப் கொடு, உனக்கும் உன் மைண்டுக்கும் வந்து ஒரு டைம் கேப் கொடு, டைம் கேப் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பி. ஓகேவா, ஸோ நீ உன்னுடைய வீக்லி வந்து நீ ஒரு டார்கெட் முடிச்சுக்கணும். ஓகேவா, சரிப்பா. ஏன்னா டெய்லி மெயினான ஒரு விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டே பண்ணதை 5 days படிச்சதை 6th day உட்காந்து ரிவைஸ் பண்ணும் உன் டார்கெட். ஓகே, நம்ம 5 days பண்ணதை 6th and 7th day வந்து ரிவைஸ் பண்ண போறோம். எய்தர் அது மேக்ஸ் இருந்தாலும் சரி, ரீசனிங் இருந்தாலும் சரி, இங்கிலீஷ்ல ஒகாபுலரி படிக்கிறதாலும் சரி, கிராமர் படிக்கிறதாலும் சரி, எல்லாமே என்னது அந்த வீக்லி டார்கெட் வச்சு ரிவைஸ் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் நீ வந்து ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸை தான் வந்து ஸ்டார்டிங்ல பண்ணுவேன். பட் இருந்தாலுமே நான் சொல்ற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்தே கரண்ட் அஃபேர்ஸை கையில எடு. என்னன்னே தெரியாம தான் இருக்கும், ஓகே பரவாயில்ல. அந்த நீ டிராவல் பண்ற பாத்து என்னன்னே தெரியாம தான் இருக்கும். பட் ஆனா நீ போக 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 உனக்கான டெஸ்டினேஷன் தெரிய ஆரம்பிக்கும். கண்டினியூஸா போ, ஓகேவா. என் கூட போறப்போ உனக்கான கரெக்டான டெஸ்டினேஷன் தான் வரும். ஸ்டார்டிங் கரடு முரடாவா இருக்கும், அதுக்கப்புறம் நீ அதை ஃபீல் பண்ணுவ. ஓகேவா, சரிப்பா. ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச். ஸோ வீடியோ வந்து கண்டிப்பா உனக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவாக தான் இருக்கும். இது வரைக்கும் என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கிறதுக்கு ஓகேடா, மேக்ஸுக்கும் பேங்கிங் அவேர்னஸ்க்கும் அரவிந்த் சார் இருக்காரு, அவர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துருங்க. ஸோ கிளாஸை வந்து பாரு, அதுக்கப்புறம் நீ முடியும். ஆல் தி பெஸ்ட், ப்ரிப்பேர் நல்லா பண்ணுங்க.